சாரி சொல்லுங்க, மன்னிப்பு சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டு சொல்லுங்க. மன்னிப்பு கேட்டணும். திண்ணங்களை பற்றி நான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்னை கோத்துட்டு பேச வச்சாங்க. மறுபடியும் நான் பேசுனது தப்பு தான். நேற்று ஒரு கோபத்தில் பேசிட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் 42 மாவட்டத்திலையும் உள்ள திருநங்கை சார்பாக அனைவரிடமும் காலில் வந்து கேட்கிறேன். காப்பாத்தினாங்க, திட்டுனாங்க. என்னை மன்னிச்சிருங்க. இந்த அக்கா தான் தஞ்சாவூர். இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே திருநங்கைகளை பத்தி நான் தவறா பேச மாட்டேன். மறுபடியும் அந்த பிரச்சனை பெரியவங்க திருநங்கை நாயக்குமார்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் லைலா பேசுகிறேன், தஞ்சாவூர்லேருந்து. பெரியவங்களுக்கெல்லாம் பாப்படுத்திக்குமா, நம்ம இன மக்களை, சமுதாயத்து மக்களை தரக்குறைவாக பேசுகிற அந்த டிக்டாக் திவ்யா எங்கள் கண்ணில் மாட்டலை. ஃபோன் மேலே ஃபோனு எனக்கு இவ எல்லாரையும் பற்றி தரக்குறைவாக பேசிட்டா வந்துட்டா. நாங்கள் அதை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கு பிறகு மதுரையிலேருந்து என் பொண்ணு ஐஸு கிரண் அவங்கெல்லாம் அனுப்புனாங்க. சங்கவி அங்கே ராமநாதபுரத்து ராணியம்மா அவங்களாம் எனக்கு வீடியோ அனுப்புனாங்க. நான் அதெல்லாம் பார்க்கல. அதுக்கு பிறகு அவங்க ஃபோன் அடித்து என்னை கேட்டாங்க. திருச்சியிலேருந்து எங்கள் அத்தை திருச்சி மோகனம்மா பெரிய நாயக்கு, அவங்க அனைத்து இந்திய அரவணை சங்க தலைவி, அவங்க ஃபோன் அடித்து என்னை கேள்வி கேட்டாங்க. ஏண்டா உங்கள் ஊரில் பெரிய இது மாதிரி பேசுகிற தஞ்சாவூரில் நீ லைலா ஒரு பொம்பளை கழுவி உத்தரா அசிங்கமா நம்ம இல்லத்தை பேசுறா. நீ ஏன் கண்டுக்காம இருக்கா, கேட்காம இருக்கா? நீ இன்னைக்கு பொழுதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உன என்ன பண்ணுவேன், எது பண்ணுவேன்னு தெரியாதுன்னு எங்கள் அத்தை எங்களுக்கு எங்கள் ஜமாத்து மூலியமா எங்களை பேசினாங்க. எங்கள் இன மக்களை பேசுனதுக்கு எங்களுக்கு தாங்க முடியல. நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா கொந்தளிச்சு போயிட்டோம். நாங்கள் அதுக்கு பிறகு தான் இவன் பேசுனதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொந்தளிச்சு போய் இவன் வீட்டுக்கு தேடி போனோம். வீட்டில் இல்லை. 2வது கட்டம் தேடி போனோம். அப்பயும் வீட்டில் இல்லை. 3வது கட்டம் தேடி போனோம். அங்கேருந்து அட்ரஸ் பிளான் பண்ணாங்க. பெங்களூர்லேருந்து எல்லாம் தேடி போய் கிடைக்கல. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு இங்கே அந்த தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் அடித்து இங்கே இருக்கிறான்னு சொன்னாங்க. சரி, இங்கேனாக்கா நம்ம தெருவுக்காரவங்க சொந்த எல்லாமே எனக்கு சொந்தக்காரவங்க தான் இருக்கிறாங்க இங்கே. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி இன்னைக்கு அடித்து மன்னிப்பு கேட்க வச்சோம். மன்னிப்பு கேட்டு நாங்கள் திருநங்கை பற்றி பேசுனது நான் தவறு அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்க சொல்லிட்டா. தெருவுக்காரவங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்கம்மா, அந்த ஒரு கட்டம் விட்டுருங்கம்மா. இனி அவள் என்னாச்சும் பேசுகிறா, நாங்களே பிடிச்சிக்கோ. நாங்களே காலையில் கூட்டிகிட்டு வரதா இருந்தோம்மா. இப்போ பேசுனது நீங்கள் மானத்துப்பட்டியிலேருந்து இது மரங்குளத்துக்கு போனீங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கார்கார டிரைவர்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வந்தோம். அது கூட நீங்கள் வந்துட்டீங்கம்மா. எங்களுக்காக ஒரு கட்டம் அவங்களை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. நீங்கள் இனி உங்களை பற்றி பேசினா நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணுங்க நாங்களே பிடிச்சி கொண்டதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடும். நீங்கள் அவளை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மன்னிச்சு பெருந்தன்மையோட அவளை விட்டுட்டோம். எங்கள் இன மக்கள்கிட்ட 4 பேர்கிட்ட ஃபோன் வச்சு கேட்டோம். அவங்களும் சரிம்மா மன்னிச்சு விட்டுருங்க. சரி போனால் போயிட்டு போகுது. நம்ம இனமே மன்னிப்பு மறப்போம் மன்னிப்போங்கிறத தானே நமக்கு. அதனால விட்டுருங்கம்மா, தெரியாதம்மா பேசிட்டா விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவளை நாங்கள் மன்னிச்சு நாங்கள் விட்டுட்டு போகிறோம். அவள் பேசுனது தப்பு தான். சரிங்களா, பாலாண்ணன் தான் காப்பாத்துறாங்க. திருநங்களை பற்றி இப்போ பேசுனது தப்பு தான். யாருமே இல்லை, இவங்க 2 பேரும் தான் காப்பாற்றினாங்க. சரியா, எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இன்னொரு கட்டம் இது மாதிரி பண்ண மாட்டேன். இனிமே நான் திருநங்களை பற்றி நான் தவறாக பேச மாட்டேன். எதுவுமே பேச மாட்டேன். யாரும் தவறா பேச மாட்டேன். யாரு திருநங்களை பத்தி நான் சத்தியமா சொல்றேன், தவறா பேசணும். இனிமே என்ன தேவையில்லாம திருநங்கை பிரச்சனைக்குள்ள யாரு இழுத்துட்டாலும் நான் நேரா போய் இவங்க வீட்டுக்கு போய் நான் சொல்லிட்டு வந்துடுவேன். இனிமே நான் திருநங்களை பத்தி பேச மாட்டேன். எனக்கு தேவையில்லாம மறுபடியும் இந்த வீடியோ போட்டு இந்த பிரச்சனை மாட்டுட்டீங்கன்னா நான் நேரா போய் இவங்கள்டே போய் நான் போய் ஒத்துட்டு வந்துடுவேன். உண்மையை இனிமே நான் பேச மாட்டேன். எனக்கு திரும்ப அந்த பிரச்சனை தயவு செஞ்சு கோத்துடாதீங்க. இனிமே உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. என்ன விட்டுருங்க. இனிமே நான் பாட்டிய வழியை பார்த்து போட்டுருவேன். எல்லாரும் 42 சொல்ல அனைத்து மாவட்ட திருநங்கை சார்பாக மன்னிப்பு கேட்டு சொல்லு.
இனி வந்து இங்க பாரு அப்படி இங்க பாரு அந்த பெருங்குளத்து மக்களை பத்தியோ ஆம்பளை பொம்பளை மருங்குளத்து மக்களை பத்தியோ ஆம்பளை பொம்பளை பத்தி நீ பேசலன்னு வச்சுக்கிறேன் அவங்க யாரு எல்லாத்தையும் நான் நம்பர் கொடுத்துருந்துருக்கிறேன் யாரு எது சொன்னாலும் ஒன்ன சும்மா நான் விட மாட்டேன் புரியுதா அந்த ஊருக்கு நாங்க போனோம் மரியாதையோட எங்களை வந்து வழி அனுப்பி விட்டாங்க எதுவுமே பேசணும் கல்லர் தெருவு தான் எங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுத்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் இல்லாம ஒரு தேடி போயிருக்கிறோம் எதுவுமே பேசல மரியாதையோட எங்களை பேசி அமைதியை அனுப்பி வச்சாங்க அந்த ஊர் மக்களுக்காகவும் நாங்க வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் அந்த மக்களை பேசுறோம்னாக்கா நாங்களும் இங்க உள்ளவங்க சொன்னதுனாலதான் நான் மன்னிச்சு விட்டுட்டு போறேன் இப்ப நான் புரியுதுங்களா கட் பண்ணு கடைகளை பாத்துருவீங்கக்கா நேர்கொண்ட மாடுகள்லாம் போயிருக்கா சுகதி தாக்கா இவனை வெளியே பண்றாக்கா ஊருக்குள்ள காசை குடிச்சு நான் இவ்வளவு தூரம் நான் உங்களை வந்து பேசிருப்பா சரி சுகந்த நாள் சுண்ணி கொண்டாந்து விட ஒத்துருவியா சுகந்த நாள் சுண்ணி கொண்டாந்து விட ஒத்துருவியா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எந்த சமுதாயத்தை பத்தி பேசுறோங்கிறத தெம்புரு பேசலையா இப்ப ரெக்கார்டிங் பேசல நேரத்து போட்டத கூட எடு நேத்து என்ன பேசுற நீ நேத்து என்ன பேசுறா ஒட்டங்க நீங்க 9 தான் நீங்க புள்ளைய பெத்து கொடுக்கணும் அம்மா அக்கா தங்கத்தெல்லாம் வர சொல்லு இந்த பாரு பசங்க நான் 10 பசங்க எல்லாம் எங்க அண்ணன் தான் இவங்க அவரு எங்க அண்ணன் தான் இன்னொரு நின்னாரு அவரு எங்க அண்ணன் தான் எல்லாம் ஒட்டு புள்ளைய கொடுப்பாங்க அந்த அண்ணன் முன்னாடி உனக்கு டிக்டாக் இவளுக்கெல்லாம் ஐயா தெரியாது என்ன தெரியாது ஆல் இந்தியா மொத்தம் வந்துட்டு மொபைல் இருந்தா பாருங்க பேசுறதெல்லாம் பாருங்க மன்னிப்பு போடு மன்னிப்பு போடு சரி அந்த அம்மா கோபத்தை சோதிக்காத நடிச்சுன்னா அவ்வளவுதான் மன்னிப்பு கேளு அண்ணா மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேளு உழு நீ பேச தப்பாங்க அந்த மாதிரி மகி ஏ மகா தெரியுது 2 நிமிஷம் எல்லாம் கம்பெனி இருங்க இரு பாப்பா 2 நிமிஷம் அந்த அண்ணனும் நீங்களும் யாரும் நம்ம யாரும் சத்தம் போடக்கூடாது 2 நிமிஷம் அழுகாத நீனும் அந்த அம்மாவும் 2 நிமிஷம் பேசணும் அழுகவே கூடாது